மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வீடியோ போடலை. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். பாப்பா சேனலுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதேமாரி பாப்பா சேனல் நல்லா போகுது, ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் மானிட்டைசேஷன் பண்ணணுன்ட்டு வேண்டிக்கோங்க. பாப்பா சேனலில் நேற்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுங்க ஒரு வழியாக. ஏன்னா அதில் வந்து கன்ஃபார்மாக மானிட்டைசேஷன் வாங்கினோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 27ஆம் ஆரம்பித்தோமா, நேற்று 7ஆம் 10 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அந்த சேனலுக்கும் தருண் சுந்தர் ஃபேமிலிக்கும் கொடுங்க. அதில் வந்து வீடியோலாம் நான் போடலை. இந்த வயசானவங்களுடைய நிலைமை, நான் சந்திக்கிறவங்க, அவங்களோட தான் நான் பயணிக்கிறேன். பாப்பா வீடியோ விட அதில் போடுறேன். போச்சுன்னா போடுறேன், இல்லைன்னா இதுலேயே போட்டுக்கிறேன். இருந்தாலும் அது பாப்பா சேனல் தான். தர்சிகா செல்வி சேனல் அது ஒரு அடையாளமாக பாப்பா பேர்லேயே இருக்கட்டும். அடுத்து வந்து நேற்று வந்து கும்பகோணத்தில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் பட்டீஸ்வரம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அறிஞர் அண்ணா மேல்நிலைப்பள்ளின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். கோயிலுக்கு போகிற வழியில் தான் இருக்குது அந்த பள்ளிக்கூடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் 12ஆம் படிக்கிற பயில்களுக்குள்ள சண்டை நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் வந்து இறந்துட்டாப்புல. இது வந்து என்ன சொல்லணும்னா, அதுக்கு காரணம் மக்கள் தான். மக்களும் ஒரு காரணம் அதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் 4ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 3 மணிக்கு இன்டர்வல் பல்லு விடுவாங்க. மத்தியானம் இன்டர்வல் பல்லுன்னா 1/4 மணின்னு சொல்லுவோம். அப்போ அடித்து அந்த ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸுக்குள்ளே உட்காந்துடணும். பெல் அடிச்சுட்டாங்க, நான் போய் உட்காரல. நான் ரொம்ப சேட்டை செய்வேன். தருண சொல்கிறேனே, சேட்டை செய்கிறான்னு. அந்த சேட்டை எங்கேருந்து வந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து அவனுக்கு வந்திருக்கு. இப்போயுமே என்கிட்ட இந்த வீடியோவில் தான் இப்படி பேசுகிறேன். வீடியோ ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு என் கூட வந்து உட்காந்து பேசி பாருங்கள், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அது நான் வேறு மாதிரி இருப்பேன். இதில் நம்ம ஃபோனில் நான் தனியாக பேசுகிறதுனால சிரிச்சுக்கிட்டே பேச முடியும். அதனால் அப்படியே நான் பேசுகிறேன். அதே இது நேரடியாக என்கிட்ட வந்து பேசி பாருங்கள், கலகலன்னு இருக்கும் நான் இருக்கிற இடம். அந்த மாதிரி சேட்டை பயங்கரமாக செய்வேன் பாருங்கள். வாத்தியார் வந்தார், அவர் பேர் ஜெயமணி சார்னு. வந்து இப்படி என் முடியை பிடிச்சாருங்க. நல்ல தருக்கு வருங்க முடி, இப்படி சொலட்டி இப்படி பிடிச்சி என்னை தூக்கி டமார்னு போட்டார். அந்த இடத்துல ஒன்றுக்கு போயிட்டேன். இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ எத்தனை வயசு, ஒரு 8 வயசு இருக்கும் எனக்கு. நல்லா தூக்கி டமார்னு போட்டார் பாருங்க. அது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியல. 33 வயசாச்சு. அடுத்த மாதம் பிறந்த நாளே வரப்போகுது. இன்னும் நான் வந்து அதை மறக்கலை. அது வந்து மனசில் அப்படி பதிஞ்சிருக்கு. நாங்கள் வாங்காத அடியாக, நாங்கள் செய்யாத சேட்டையா அந்த காலத்தில். வாத்தியார்கள் என்னைக்கு இந்த கம்பு பெரம்பு எடுக்கிறத விட்டாங்களோ அன்னைக்கு போச்சுங்க. எதை அடித்தாலும் வாத்தியார் அடிச்சுட்டாங்க, வாத்தியார் அது பண்ணிட்டாங்க, வாத்தியார் இது பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற வரைக்கும் இருந்த வாத்தியாருக இப்போ கிடையாது. ஏன்னா உன்னாலும் என் பிள்ளைய அடிச்சிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்துட்றாங்க வாத்தியார் மேலேயே. இது எதுக்கு? எங்கள் வேலை என்ன? படிப்பு சொல்லி கொடுக்க தானே வரோம். அதை நாங்கள் சொல்லித்தரோம். படித்தா படிங்க, படிக்காட்டி போங்கன்னா அவங்க விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம அடிக்கணும்னு நம்ம யாரும் எந்த வாத்தியாரும் நினைக்க மாட்டாங்க. நான் அந்த காலத்தில் இப்போயும் சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் எங்கேயும் நடக்கலை. இப்போல்லாம் அவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, இவ்வளோ கொடுமை நடக்குது. அந்த காலத்துலேயும் இருந்துச்சு, வெளியில் வரல. இவ்வளோ அறிவு சார்ந்த அந்த டெக்னிக்கான விஷயங்கள்லாம் இல்லை. இந்த ஃபோன் இருந்துச்சா, இல்லை டிவி உடனே பிளாஸ் நியூஸாக வந்துச்சா, இல்லை அந்த சிசிடிவி கேமரா தான் இருந்துச்சா? அந்த காலத்தில் நிறைய கண்டுபிடிக்க முடியாத அந்த கேஸுகள்லாம் இன்னும் இருக்குது. அதே சால்வ் பண்ண முடியாது. நிறைய பேர் தெரியும். இப்போ அந்த சிசிடிவி கேமராவே நிறைய பேரை காமிச்சு கொடுத்துருது. அதனால் அந்த காலத்துலேயுமே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, வெளியில் வர்றதில்ல. சிறுவர் கல்யாணம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அப்போ வெளியில் வரல. இப்போ வந்து மீடியா வந்து அந்தளவுக்கு எல்லார் கையிலையும் இப்படிங்கம்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தால் கூட நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறோம். அப்போல்லாம் நம்ம நாள் நடந்தால் மறுநாள் நியூஸில் போடுவாங்க, மறுநாள் தான் நமக்கு தெரியும்.
இப்போ எல்லாமே அந்த தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுனால நமக்கு வெளியில் வருது, அவ்வளோதான். காலங்கள் தான் மாறுதே தவிர இங்கே யாரும் எதுக்காகவும் மாறலை. எல்லாமே அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்காங்க. வெளியில் வருது இப்போ, அந்த காலத்தில் வெளியில் வரல, அவ்வளோதான் வித்தியாசம். வாத்தியார்கள் அடித்தாக, நல்லபடியாக படித்தோம், பயந்தோம் வாத்தியார்களுக்கு. இப்போ வாத்தியாராய திருப்பி அடிக்கிற மாதிரி காலமாக போயிடுச்சு. அதனால் அந்த இறந்த பையனுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு பிள்ளை வந்து சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை, விளாட விட்டாகலாம். கிணத்துல தேடுறாங்க, கம்மாயில் தேடுறாங்க, குளத்துல தேடுறாங்க. அது உள்ள பாவம் சோளக்காட்டுக்குள்ளே தூங்கிட்டு கிடந்திருக்கு. அது அந்த அந்த நைட்டு அது மனசு பக்கு பக்குன்னு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நான்லாம் நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகவே 100 வாட்டி யோசிப்பேங்க. மணி 3 மணி 4 மணி ஆனால் தான் ஆஹா விடிஞ்சிருச்சு, எல்லாம் மக்கள் எந்திரிச்சிருப்பாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் காலையில் பாத்ரூம் போவேன். இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் துணைக்கு கூப்பிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கிடையாது, வெளியில் காம்பவுண்ட் 4 2 3 வீட்டை தாண்டி தானே போகணும். பயந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த புல் அந்த நைட்டு எவ்வளோ பயந்துருக்கும், வேதனைப்பட்டிருக்கும் காட்டுக்குள்ளே. அது ஒரு வனப்பகுதியாக இருந்துச்சுன்னா நரிகிரி வர வாய்ப்பு இருக்கும். தயவு செஞ்சு பிள்ளைகளையும் பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த வாழைப்பழம் தின்னு தொண்டையில் முழுங்குதான். எங்கள் வீட்டுக்காரர் நேற்று வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தார் பாருங்க, எனக்கு பயமாக போயிடுச்சு. என்னடா வாழைப்பழத்தை கூட பார்த்து பயப்பட வேண்டியதுன்னு. பிள்ளைகளை என் பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாலும் மென்று சாப்பிட சொல்லுங்க. இல்லை நம்ம நல்லா கையிலேயே கரைச்சி இட்லியெல்லாம் சோறு மாதிரி பிசைஞ்சு விட்டு விட்றேன், பயந்துக்கிட்டு இப்போ 2 நாளாக. ஏன்னா இட்லி முழுசாக போய் தொண்டையில் அடைச்சிக்கிச்சுன்னா பாப்பாவே ஒட்டு பிறக்குதுங்க. இந்த பயலுக்கு நான் என்ன வீட்டை கூட்டி கூட்டி வெயி, இந்த பயலுக்கு பாட்டில் மூடி திறந்து போட்டாங்க. நேற்று இப்படி முழிக்க, என்னடா இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா வாய்க்குள்ளே பாட்டில் மூடி இருக்கு. எனக்கு படபடன்னு வந்துருச்சு. முதுகில் தட்டி வாயை கையை கொண்டு எடுத்து, அது முழுங்கலை, இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். வாய்க்குள்ளே கையை விட்டு எடுத்துட்டேன். ஒட்டு பிறக்குதா, பயமாக இருக்குது. நான் அது தூங்குற நேரம் படபடன்னு வேலையை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிக்கணும். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2-3 நாள் ஆச்சு. இன்னைக்கோட ஜுரம் விட மாட்டேக்கி, மூக்கு ஊற்றுன்னு ஊற்றுது, பாவமாக இருக்குது. சொட்ரு ஆர்டர் பண்ணேன், சொட்ரு வந்துருச்சு. அதை சாட்சியில் காட்டுறேன். சொட்ரு 285 ரூபா. எல்லோரும் சொன்னீங்கன்ட்டு நான் சொட்ரு வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு. அடுத்து வந்து இங்கிலீஷில் ஒரு அக்கா உமா ராணின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அம்மா யூ லிமிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அர்த்தம் தெரியாதுங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷில் கமெண்ட் போடாதீங்க. தங்கிலீஷில் போட்டால் கூட புரிஞ்சுக்கிருவேன். இங்கிலீஷில் போட்டேங்கன்னா அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அம்மா யூ லிமிட்னு போட்டிருந்துச்சு, எனக்கு புரியல. டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுளில் போய் படித்து பார்த்தேன். அம்மா உன்னை கட்டுப்படுத்தவும் போட்டிருந்துச்சு. நான் என்னத்தை கட்டுப்படுத்தன்னு சொன்னேன்னா கட்டுப்படுத்திக்கிறேன். நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆசை இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட மட்டும்தான் நான் எதாக இருந்தாலும் பேசுவேன், உண்மையை சொல்லுவேன், மனசுலேருந்து வச்சுக்கிறாம பேசுவேனே தவிர என்கிட்ட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா அது ஒரே காரணம், எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசலைன்னா மட்டும்தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதே 1 நாள் 2 நாள், அதுக்கு மீறி தாங்காது. 2 நாளைக்கு முன்னாடி 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. அவர் சாரின்னு சொல்கிற வரைக்கும் பேச மாட்டேன், நானும் பேசலை, அவரும் பேசலை. கிட்கட் வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டார், பைசல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் எங்கள் சண்டை. இதே மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. காசு பணம் இல்லைனாலும் சந்தோஷம் இருந்தால் அதே பணக்காரன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.